தமிழ்நாட்டுல பேனர் கல்ச்சர் மற்றும் கார் பானட்ல கொடி, கூர்மையான அலங்காரங்கள் வைப்பது நடைமுறையில மக்கள் பாதுகாப்பு கோணத்துல மீண்டும் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. சாலையோரத்துல பேனர்கள் வைக்கிறதுனால பார்வையை மறைக்கலாம். நடைபாதை ஆக்கிரமிக்கப்படுறதுனால அவங்க சாலையில இறங்கி நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. மின்கம்பிகளுக்கு அருகில் அமைக்கப்படும் கொடிக்கம்பிகளும் ஆபத்தை ஏற்படுத்தலாம். அதேபோல கார்களின் முன்புறத்தில் பொருத்தப்படும் நீளமான கொடிக்கம்பிகள் மற்றும் கூர்மையான அலங்கார பொருட்கள் விபத்து நேரத்துல காயத்தின் தீவிரத்தை அதிகரிக்க செய்யலாம். தமிழ்நாட்டுல பொதுவெளியில பேனர் வைக்கிறதுக்கும் பாதுகாப்பு விதிமுறைகள் இருக்கு. ஆனா அதே போல வாகனங்களிலும் பாதுகாப்புக்கு ஆபத்தான மாற்றங்கள் செய்யக்கூடாதுன்றதுக்கும் மோட்டார் வெஹிக்கிள் சட்டம் இருக்கு. இது மக்கள் பயன்படுத்துறாங்களா, நடைமுறையில இருக்கான்னா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இப்ப நேற்று முதல்வர் அவர்கள் திருச்சியில நன்றி தெரிவிக்க செல்லும் போது சாலையின் இருபுறங்களிலும் அஹ், கொடிக்கம்பங்கள் அதிக அளவுல ஒரு இடத்துல நட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு இது பார்க்கும்போது என்னடா இதுவும் பேனர் கலாச்சாரத்துக்கு ஈக்குவலா இருக்கேன்னு ஒரு வருத்தம் ஏற்பட்டுச்சு. பேனர், போர்டிங், கொடிக்கம்பி மற்றும் சாலையோர அமைப்புகள் தொடர்பான விபத்துகள் கடந்த காலங்கள்ல உயிரிழப்பு வரைக்கும் நடந்திருக்க ஒரு நிகழ்வுகளை நம்மளால பார்க்க முடியுது. டிவிகே தலைமையகம் தங்களுடைய தொண்டர்களுக்கு பேனர் கலாச்சாரத்தை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா இந்த கொள்கையை டிவிகேக்கு மட்டும் இல்லாம டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே உட்பட அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக அமல்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டில் பேனர் கலாச்சாரம் உண்மையாக குறையும். பொதுவெளி கட்சிகளுக்காக அல்ல, பொதுமக்களுக்காகவே. ஒரு பேனர் பெருமையை காட்டலாம், ஆனா அது ஒரு உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது. அரசியல் அடையாளம் முக்கியம், ஆனால் மனித உயிர் அதை விட முக்கியம்.